ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி உதவி செய்யலனா எப்படி இந்த திருட்டு திராவிட கும்பல இருந்து நாம தப்பிக்க முடியும்? எப்படி முடியும்? ஏற்கனவே என்ன சங்கிம்பா நான் வர சொல்ல கூட சொன்னேன். ஆமாடா சங்கி தான். இப்ப என்னடா உனக்கு? என்னடா சங்கி? ஏய் நீ எவ்வளவு பெரிய சங்கின்ற? அதை விட பெரிய சங்கி நான்டா. இப்ப என்னடா உனக்கு? கன்சனாமர்கள் ஒன்றை சொல்லுவார், எதனையும் பயன்படுத்தலாம் நம் சமூக விடுதலைக்கு. இன்னைக்கு இத்தனை அந்தனர் பிராமணா எல்லாம் வந்திருக்கோம்ல, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த குறிஞ்சாங்குளத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்கள் வாழுகின்ற தமிழ்நாட்டில் இந்த கொடுமை நடந்தது அப்படிங்கறதா உங்களுக்கு தெரியுமா? அதால உங்களை மட்டுமே பார்க்காம, அத்திம்பேரை மட்டுமே பார்க்காம, அவால மட்டுமே பார்க்காம இந்த உலகத்தையும் நீங்க பாருங்க. அப்படி நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிற போது இந்த உலகமும் உங்களை பார்க்கும். இல்லனா அதுவரை ஒண்ணுமே நடக்காது. ஆக இப்படி இன்று வரை இந்த கோயில் கட்டப்படாமல் இருக்கிறது. அப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மூர்த்தி என்ன பண்ண நீ கேட்கலாம். எல்லாம் பேசுறல்ல, நீ என்னடா பண்ண? 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திரும்பவும் புகார் கொடுத்து அந்த புகார் SC/ST கமிஷன்ல விசாரணைக்கு வருது. SC/ST அந்த கமிஷன் துணைத் தலைவர் கேட்கிறார், 92ல படுகொலை நடந்த போது இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். சார் ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்தான். அந்த கட்டை அப்படி தூக்கி அந்த கலெக்டர் மூஞ்சில அடிச்சு, ஒரே ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்து சொல்லி உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்னா உன் வீட்டு காசியா கொடுக்க போற?